பனிமழை துளிகள் மெல்ல தொட்டெழுப்பும் மார்கழி காலம் பக்தியும் தூய்மையும் நிறைந்த ஒரு புனித காலமாகும். ஆண்டின் 12 மாதங்களிலும் சிறப்பானதாக திகழும் மார்கழி மாதமானது தெய்வீக அருளை அருந்த தூண்டும் ஆன்மீக பயணத்தின் தொடக்கமாகும். கோவில்களில் ஒலிக்கும் திருப்பாவை, திருவெம்பாவை, வீதியெங்கும் பரவும் புனித ஓம் நாதம், காலையிலேயே மலரும் மகரந்தம் என இவை அனைத்தும் சேர்ந்து மனித மனத்தை அமைதியில் நனைக்கும். இந்த புனித காலத்தின் நன்மை, நறுமணம், ஆன்மீக ஒளி அனைத்தையும் ஒரே மேடையில் கொண்டு வரும் நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது அருள் தரும் மார்கழி. இங்கு பக்தியின் அழகு, பாரம்பரியத்தின் பெருமை, இசையின் இனிமை, ஈர்க்கும் கலாச்சார சுவைகள் என அனைத்தும் இணைந்து மார்கழி மாதத்தின் அருளை பகிர்ந்து கொடுக்கின்றன. மார்கழி மாதத்தின் புனிதத்தை உணர்த்தும் தெய்வீக பயணத்தில் நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் பக்தி பாடல் திருப்பாவை. ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் ஒவ்வொரு பாசுரத்திலும் நம்மை கருணைக்கும் ஒளிக்கும் ஆன்மீக உயர்வுக்கும் அழைக்கும் வழிகாட்டி. மார்கழியில் திருப்பாவையை ஓதும் பண்பாடு நம் தமிழ் சமூகத்தின் ஆன்மீக மரபை தலைமுறைகள் தொடர செய்த நித்திய ஒளி. காலையிலான பனித்துளி போல் மனதை சுத்தப்படுத்தி இறை அருளை எளிமையாக உணர செய்யும் மிகுந்த சக்தி கொண்டவை இந்த பாசுரங்கள். இப்போது அதன் புனித உணர்வை நம் இதயத்துக்கு கொண்டு வரும் வகையில் திருப்பாவை பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பக்தியின் இனிமை, ஆண்டாளின் அருளொளி மற்றும் மார்கழியின் தெய்வீக அன்பு என அனைத்தும் ஒரு சேர அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியின் முதல் பகுதியாய் திருப்பாவை பாடலை அனுபவிக்கலாம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு, மேவான் பரந்தனகா மிக்குள்ள பிள்ளைகளும், மேவான் பரந்தனகா மிக்குள்ள போகின்றாரை போகாமல் காத்துணை, போவான் போகின்றாரை போகாமல் காத்துணை, கூவான் வந்து நின்றோம் போது களமுடைய எழுந்திர பாடி பறை பறை கொண்டு மாவாய் பிடந்தானை மல்லரை மாட்டிய, மாவாய் பிடந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார், வாவா என்றாராய்ந்து அருளேலோரெம்பாவார், என்றாராய்ந்து அருளேலோரெம்பாவார்.
ஆன்மீக மரபின் ஒளிவிளக்காக விளங்கும் திருப்பாவை பக்தியின் ஆழத்தையும் ஆண்டாளின் பரிசுத்தமான இறைநிறை உந்துதலையும் உலகிற்கு உரைக்கின்றது. ஒவ்வொரு பாசுரமும் அன்பு, அருள், நெறி, ஒழுக்கம் மற்றும் இறைபாசத்தின் அழகை நமக்கு உணர்த்தும் தெய்வீக சொற்களால் ஆனவை. திருப்பாவை பாடல் மட்டுமல்ல, அதன் உள்ளார்ந்த பொருள், ஒவ்வொரு வரியும் தாங்கும் ஆன்மீக புகழ், மனித வாழ்க்கையை உயர்த்தும் சரியான வழிகள். இவை அனைத்தையும் விளக்கமாக புரிந்து கொள்ளுதல் நம்மை இன்னும் ஒரு படி ஆன்மீக மேம்பாட்டிற்கு அழைத்து செல்கின்றது. இந்த நற்பயணத்திற்காகத்தான் இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருப்பாவை பாசுரத்தின் அர்த்தம், அதன் மறைநுட்பங்கள், ஆண்டாளின் இறைபக்தி நிறைந்த எண்ணங்கள் அனைத்தையும் அழுத்தமாக விளக்கும் திருப்பாவை விளக்க உரை ஆன்மீக சொற்பொழிவாளர்களால் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. பக்தியின் பேரின்பத்தை மனம் திறந்து ஏற்கும் விதத்தில் நாம் அனைவரும் இந்த தெய்வீக விளக்க உரையை சிறப்பாக கேட்டு வரலாம். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சூடிக் கொடுத்த நாச்சியார், சூடிக் கொடுத்த சுடற்கொடி, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை, ஆண்டாள் பாசுரங்களை சேவித்து கொண்டு வருகிறோம். இந்த பாசுரத்தில் 8வது பாடல், கீழ்வானம் வெள்ளெண்டு எருமை சிறுவீடு, போவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்து, உன்னை கூவுவான் வந்து நின்றோம், கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய், பாடிப்பறை கொண்டு, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். 7ஆம் பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் தன் தோழியை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக பாடல்களை பாடிக்கொண்டிருந்தாள். 8ஆம் பாசுரமான இந்த பாட்டில் கீழ்வானம் வெள்ளெண்டு எருமை சிறுவீடு என்ற இந்த பாசுரத்தில் ஒரு தோழி தன்னிச்சையாக எழுந்து இவர்கள் கூட்டத்தோடு கலந்து கொள்கிறாள். அந்த கலந்து கொண்ட தோழியை வருக வருக என வரவேற்று மற்ற தோழியர்கள் படுக்கையில் உறங்கி கொண்டிருக்கும் போதெல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் மற்ற தோழிகளை எழுப்புகிறார்கள். விடியலில் அதிகாலையில் என்னென்ன நடக்கும், இயற்கையின் விழிப்பு. இயற்கையின் விழிப்பில் முக்கியமான அம்சம் கீழ்வானம். கீழ்வானம் வெள்ளென்று வெளுத்து விட்டது. எருமை கூட்டங்கள் கூட்டமாக வெளியில் செல்ல ஆரம்பித்து விட்டது. இந்த இயற்கையின் மாற்றங்கள் எல்லாம் உன் உள்ளத்தில் விழிப்பை ஏற்படுத்தவில்லையா? இயற்கை அதது வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கும்போது நீ மட்டும் இயற்கைக்கு மாறாக உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று ஆண்டாள் கேட்கிறாள். தூக்கம், சோம்பல், அலட்சியம், இந்த உலகியல் இன்பங்கள் மூழ்கி ஞானமடைய தகுதி அற்றவளாக ஆகி கொண்டிருக்கிறாயே என்று கடிந்து கொண்டு சோம்பலை நீக்கி பகவானை புகழ்பாடும் கைங்கரியத்தில் சேர்ந்து கொள், எங்களோடு சேர்ந்து கொள் என்று கூறுகிறாள் ஆண்டாள். கிழக்கில் வெள்ளை பிரகாசம் தோன்றும் அதிகாலையில் எருமை கூட்டமாக போய் கொண்டிருக்கும்போது சேற்று நீர் கூட கலங்கி ஓடிக்கொண்டிருக்கும் அமைதியான நேரத்தில் நம்மை விட்டு பிரிந்திருக்கும் செல்வம் நம்மோடு தேங்கி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதற்காகவாவது இந்த விடியற்காலையில் எழுந்திருந்து பெருமாளை சேவிக்கித்து பாசுரங்களை பாடுவோமாக என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கூறுகிறாள். இந்த பாசுரத்தில் நாம் வரி வரியாக பார்த்தோமானால், கீழ்வானம் வெள்ளெண்டு எருமை சிறுவீடு, கிழக்கு திசையிலுள்ள வானம் வெளுத்து விட்டது. எருமைகள் அதிகாலையிலேயே சிறிய மேய்ச்சலுக்காக, சிறுவீடு என்பது மதியம் பெரிய மேய்ச்சல், எல்லாவிட வயற்காடுகள் எல்லாவற்றிற்கும் எருமைகள் செல்லும். காலங்கார்த்தால் நம்மளுடைய பாணியில் சொல்கிறோம்னா காலங்கார்த்தால் டிஃபன், அது சிறுவீடு, அந்த சிறிய மேய்ச்சல். அந்த சிறிய மேய்ச்சல் அந்த பகுதியிலேயே அவங்க வீட்டை சுற்றியே இருக்கும். அந்த சிறுவீடு செல்லும் எருமைகள் எல்லாம் கிளம்பி விட்டன. மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் மேய்வதற்காக கூட்டமாக புறப்பட்டு சென்று விட்டன. இன்னும் வீழ்த்திருக்கக்கூடிய மற்ற தோழிகளும் எழுந்திருந்து வந்து விட்டார்கள். போவான் போகின்றாரை காத்து போகாமல் உன்னை, ஏற்கனவே விரதத்திற்காக புறப்பட்டு செல்லும் தோழிகளை காத்திருந்து
உன்னை எழுப்புவதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய், உன்னை அழைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். உனது வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றோம். அன்பு நிறைந்த பாவை போன்றவளே, உடனே எழுந்திருப்பாயாக என்று இன்னமும் எழுந்திருக்காத தோழியை பார்த்து ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும் பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய என்ற வரியில் மாவாய் பிளந்தானை மல்லர்களை அழித்த கிருஷ்ணர், கேசவன் என்கிற பெயர் கிருஷ்ணனுக்கு எப்படி வந்ததுன்னா, கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அரக்கனை அழித்ததனால் கேசவன் என்ற பெயர் அவருக்கு வந்ததாக சொல்வார்கள். இந்த பாடலில் ஆண்டாள் அதை தெளிவுபடுத்துகிறாள். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த கேசவனை, கேசி என்ற அசுரனை பிளந்தவனும் சானூரன் மர்தனன் போன்றவர்களை அழித்தவனுமான கேசவனை நாம் பாயார மனதார பாடி துய்த்தோவென்றால் ஆவாவென்றாரா இந்த ஆகா, இவங்க நமக்கு இவ்வளோ நல்லா பாடுறாங்களே, இவ்வளோ செய்கிறாங்களே என்று கேசவன் மனமுருகி நமக்கு பறை தருவான் பறையலோ, அவனுக்கு எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவன் கொடுப்பான் என்று சொல்வதாக ஆண்டாள் இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். அதே போன்று விடியற்காலையில் எழுந்து பாசுரங்கள் பாடி பெருமாளை சேவித்து நற்கதி அடைய நாம் பாடுபட வேண்டும் என்பதை ஆண்டாள் ஒவ்வொரு பாசுரத்திலும் மிக தெளிவாக விளக்கமாக எடுத்துரைக்கின்றாள். நன்றி, வணக்கம்.